வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் வழங்கும் வா எழுத வா இணைய வழி மரபு பயிற்சி வகுப்பு. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஐயா ஆவடிக்குமார் அவர்கள் தலைமையில் பயிற்சியின் மரபாசான் பாவலர் மாமணி ஐயா கோவிந்தராசன் பாலு அவர்கள் நடத்திய இணைய வழி மரபு பயிற்சி வகுப்பின் 44வது பாகத்தை இந்த காணொளியில் கண்டு மகிழலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். உச்சங்கம் வளர்த்த செந்தமிழின் தொடரங்கமென அணி செய்யும் அனைத்திந்திய தமிழ் சங்கம் கலையாத கண்ணி தமிழுக்கு இளையான மணிமகுடம் யாழும் குழலும் முழுவும் முழங்கும் அழக தமிழுக்கு ஆய்வரங்கம் எங்கள் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் 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 தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தொல்மொழி எங்கள் தமிழாகும் சொல்வளம் காட்டும் வழியாகும் ஏழிசை கண்ட செம்மொழியாகும் செம்மொழியாகும். அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய தமிழ் சங்கம் நிகழ்த்துகின்ற வா எழுத வா இணைய வழி மரபு பயிற்சி இன்றைக்கு 44வது வகுப்பு. இதுவரை 43 வகுப்புகளில் நம்முடைய மரபு இலக்கணத்தை எழுத்து தொடங்கி ஒவ்வொரு நிலையிலும் அதனுடைய வீச்சு வீரியம் பல்வேறு வகைகளில் கிடைத்து தழைத்து நிலைத்து நிற்கின்ற தமிழ் இலக்கண மரபின் பல்வகைப்பட்ட தொடர்ச்சியான வளர்ச்சியை நம்முடைய மரபு ஆசான் பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாலு ஐயா அவர்கள் தொடர்ந்து தான் கற்றதை நமக்கு கற்பித்து வருகிறார்கள். இன்றைக்கு 44வது வகுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு வகைப்பட்ட பாடல்களை பற்றி அந்த பாடல்களுடைய சிறப்புகளை பற்றி நம்முடைய மரபு பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாலு ஐயா அவர்கள் இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது இன்னும் 50வது வகுப்பு நிறைவு பெறுகின்ற பொழுது இதுவரை நடந்த பயின்ற அல்லது நம்முடைய கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்தின் வழியாக இதை கற்று வருகின்ற அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அவர்கள் கற்றதை நம்முடைய மரபு பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாலு ஐயா அவர்கள் நமக்கு கற்பித்து வருகிறார். தமிழர்களின் இசை நயத்தோடு கூடிய கருத்து வளங்களை கவிதைகளை பாடல்களாக வாக்களாக நம்முடைய முன்னோர்கள் எடுத்தாண்ட அந்த மொழி நடையை இலக்கண வளத்தை நாம் கற்று வந்திருக்கிறோம். அந்த வகையில் 50வது வகுப்பு நிறைவடைகின்ற பொழுது இதுவரை நாம் கற்றதை அதை ஒரு நிலைப்படுத்துகின்ற வகையில் அந்த கற்றது நாம் கற்றிருக்கிறோம் என்பதை நம்மை நாமே உணர்ந்து கொள்ளுவதோடு மற்றவர்களுக்கும் உணர்த்துகின்ற வகையில் அவர்களுக்கு ஒரு தேர்வு செய்து அந்த தேர்வின் வழியாக நாம் முன்னதே அறிவித்ததை போல நம்முடைய இந்த பா இடவா பயிற்சி வகுப்பின் நிறைவில் பாவலர் விருது சான்றிதழ் வழங்க இருக்கிறோம். அந்த வகையில் 50வது வகுப்பு நடைபெறுகின்ற பொழுது 50வது வகுப்பில் இளம் பாவலர் தேர்வு நடத்தப்படும். அந்த தேர்வை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறையோடு இணைந்து அந்த தேர்வு நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படும். இந்த வகுப்பில் நம்முடைய பயிற்சியில் தொடர்ந்து கலந்து கொண்டவர்கள் மற்றும் என்றில்லாமல் கழக முரசு காட்சி ஊடகத்தின் வழியாக இதை பார்த்தவர்கள் அல்லது இனி பார்க்கக்கூடியவர்கள் அல்லது மரபு தாம் கற்றிருப்பது போதுமானதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் அந்த தேர்வில் கலந்து கொள்ளலாம். இதற்கு எந்த வரையறையும் இல்லை. மரபு தெரிந்த அனைவரையும்
அதில் கலந்து கொள்ளுகின்ற வகையில் அந்த தேர்வை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நடத்த இருக்கிறோம். இது 50 வகுப்புகள் கடந்த பிறகு முதலில் இளம் பாவலர் சான்றிதழுக்கான தேர்வு நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, எனவே இன்னும் 5 வகுப்புகள் நிறைவடைகின்ற பொழுது நாம் தேர்வை சந்திக்கிறோம் என்ற உணர்வோடு இதில் சுணக்கமாக இருக்கின்றவர்கள் எல்லாம் சற்று கவனத்தோடு, இது ஒரு சான்றிதழ் வகுப்பு, ஒரு பல்கலைக்கழகத்தோடு இணைந்த சான்றிதழ் என்பதை உணர்ந்து இதில் ஆர்வத்தோடு பங்கேற்பதோடு இல்லாமல் தங்களுடைய தகுதிக்கு ஒரு உயர்வை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய விளைவை தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு 44வது வகுப்பு. இந்த 44வது வகுப்பில் நாம் தொடர்ந்து காவடி சிந்து, அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு வகைப்பட்ட நாட்டுப்புற பாடல், கிராமப்புற பாடல் என்று சொல்லக்கூடிய பாடல்கள், தாலாட்டு போன்ற பாடல்களை எல்லாம் நம்முடைய மரபாசான் பாவலர் மாமணி கோவிந்தராசன் பால அவர்கள் நமக்கு தொடர்ச்சியாக பயிற்சி அளித்து வந்திருக்கிறார்கள். அதற்கு தேவையான விளக்கங்களையும் பாடல்களையும் ஒப்பு நோக்கி அவர்கள் அதை சிறப்பாக செய்து வருகிறார்கள். இன்றைக்கு 44வது. நாம் ஒவ்வொரு வகுப்பிலும் நம்முடைய வகுப்பை சிறப்பிப்பதற்கும், நமக்கு மட்டுமல்லாமல் தமிழுக்கு சிறப்பான பணிகளை செய்கின்றவர்களை பாராட்டுகின்ற உணர்வோடு நாம் தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் தமிழ் பணி ஆற்றுகின்றவர்கள், தமிழுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், தன்முனைப்பாக தமிழ் பணி ஆற்றுகின்றவர்கள் என்று தக்க பணி ஆற்றுகின்றவர்களை எல்லாம் அடைத்து அவர்களுக்கு அவர்கள் வழியாக, அவர்கள் வாய்மொழி வழியாக நாம் சிறப்பு பெறுவதும், நம்முடைய தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை செவிமடுப்பதுமாக ஒரு இந்த 44 வகுப்புகளிலும் ஒரு தொடர்ச்சியான மரபை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய பயிற்சி வகுப்பில் பங்கெடுத்து சிறப்புரை, வாழ்த்துரை, ஆய்வுரை வழங்குவதற்காக வருகை தந்திருப்பவர் வெண்பா இரா பாக்கியலட்சுமி அவர்கள். இவர் ஒரு சிறந்த செயல்பாட்டாளர். தான் நினைத்ததை நிறைவேற்றுகின்ற நெஞ்ச துணிவு கொண்டவர். எதையும் நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கையும் உச்சமாக விளங்குபவர். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் அது சிறப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கும் என்ற நம்பிக்கை கொண்டவர். உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி மிக குறுகிய காலத்தில் உலகத்தில் தலை சிறந்த தமிழ் அமைப்புகளில் ஒன்றாக அதை வளர்த்தெடுத்திருப்பவர். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பல நூற்றுக்கணக்கானவர்களை அழைத்து அவர்களை பாராட்டுவதும், அவர்களுக்கு பரிசளிப்பதும், அவர்களுடைய ஆற்றலை, கலைத்திறனை அரங்கேற்றுவதும் என்று இளைய மாணவர்கள் முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை அனைவரும் பயன்படத்தக்க வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக தொய்வில்லாமல் நடத்தி கொண்டிருப்பவர். ஒரு சிறந்த தமிழ் பணியாளர் எப்படி இருக்க வேண்டும், இயங்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இயங்கிக் கொண்டிருப்பவர். எல்லா நிலைகளிலும் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வும் உறுதியும் கொண்டவர். இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டு சிறப்பான வெண்பா எழுதி அதன் வழியாக வெண்பா பாக்கியலட்சுமி என்ற பெயரையும் பெற்றிருப்பவர். அதிகம் எழுதுவதோ பேசுவதோ தேவைதான் என்றாலும் அதுவே ஒரு சாதனையாகி விடாது. அதை விஞ்சிய வகையில் பணியாற்ற வேண்டும், செயல்பட வேண்டும். தன்னை போலவே மற்றவர்களையும் தகுதி உயர்வு செய்வதற்கு தன்னால் முடிந்த பணிகளை செய்ய வேண்டும் என்கின்ற இலக்கை இயல்பாக கொண்டவர். இப்படி பல சிறப்புகளை கொண்ட வெண்பா இரா பாக்கியலட்சுமி அவர்கள் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தை நிறுவி அதன் வழியாக இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் அறிஞர்களை, திறனாளர்களை, கலைஞர்களை ஒருங்கிணைத்து பல்வேறு மறைந்து கொண்டிருக்கின்ற, அருகி கொண்டிருக்கின்ற நம்முடைய
மரபு கலைகளை எல்லாம் மீட்டெடுக்கின்ற வகையில் மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதை கற்பிக்கின்றவர்களை அழைத்து பாராட்டுவதும் அந்த குழந்தைகளுக்கு சிறப்பு செய்து அவர்கள் அந்த குழந்தைகளையும் பெருமைப்படுத்துவதும் என்று எல்லா வகையிலும் சிறப்பான பணிகளை செய்து வருகின்ற மரியாதைக்குரிய கவிஞர் வெண்பா இரா பாக்கியலட்சுமி அவர்கள் வாழ்த்துரை வழங்க வந்திருக்கிறார். அவரை வரவேற்று வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, தமிழ்த்தாயே. வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே. செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நீ நைந்தாயனின் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கென்றால் அது எமக்கும் தானே. செந்தமிழுக்கு முதல் வணக்கம். போற்றுதலுக்கும் கண்ணியத்திற்கும் உரிய நாடறிந்த பேச்சாளர், இலக்கிய செம்மல் ஆவடியார் ஐயா அவர்களே, பேரன்புக்கு சொந்தக்காரராக விளங்கக்கூடிய பயிற்சி ஆசான் மரபு மாமணி கோவிந்தராசு பாலு ஐயா அவர்களே, பா எழுதவா எனும் இணைய வழி பயிற்சி பற்றையில் பா பயில வருகை தந்திருக்கின்ற பாவலர்களே, தமிழ் பற்றாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம். ஐயா என்னை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாருங்க. நான் இப்போ இதுலயே நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன் என்ன. ஆனா ஒரு விஷயத்த நான் இங்க வாழ்த்துறை வழங்கதான் ஐயாவின் அன்பு கட்டளையால அங்க வருகை தந்திருக்கிறேன். அதே மாதிரி ஒரு விஷயத்த நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். அதுக்கு முன்னாடி இந்த உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் என்ன ஒரு அமைப்பை நான் நிறுவவே எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவரே ஆவடியார் ஐயா என்பதை நான் இங்க பதிவு செய்யறேன். ஃபர்ஸ்ட் ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2019 வருடம் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்துல தியாகராஜ அரங்கத்துல தான் ஐயா அவரை நான் சந்திச்சேன்னு சொல்றதை விட நான் முதல்ல அவரை பார்த்தேன். ஒரு தமிழ் அமைப்பின் நிகழ்ச்சி என்றாலே நான் அந்த நிகழ்ச்சிக்கு சென்றது அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் முதல் நிகழ்ச்சி நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் தமிழ் அமைப்போட நிகழ்ச்சிக்கோ எந்த ஒரு இதுவோ எனக்கு அதுக்கும் கிடையாது. நான் ஒரு தொழில் சார்ந்த விடயத்துல இருந்தேன். ஐயா அப்பதான் நான் முதலாவது அவரை பாக்குறேன். ஒரு நிகழ்வுல தியாகராஜர் அரங்கத்துல பாக்குறேன். 2019 வருஷம் 1 மணி நேரத்துக்கு மேல ஒரு தமிழ் சார்ந்த விஷயங்களை ஒரு கல்வி இலக்கிய பேசிக்கிட்டே இருந்தாரு. அது பெரிய எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ஏன்னா அந்த ஒரு உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை நான் நிறுவனம் அப்படின்ற ஒரு எண்ணத்தையே, அந்த ஒரு தமிழ் சங்கத்தை நிறுவனம், இதை இந்த மாதிரி கொண்டு வரணும். அதை வெறும் கவிதை தாண்டி ஒரு கலை நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரணும். அந்த கலைகளை பற்றி அந்த நிகழ்வுல அவர் பேசியிருந்தாரு. அன்னைக்கு ஒரு நல்ல மழையும் கூட. முதலாவது நான் ஐயா அன்னைக்கு தான் சந்திக்கிறேன். இதை நான் எல்லா மேடையிலும் நான் இதை குறிப்பா சுட்டி காட்டுறேன். ஏன்னா இதுதான் என்ன சொல்றதுன்னா, அது விசுவாசம் கூட சொல்லலாம் உண்மையா. ஏன்னா நான் இப்போ பெரிய நிகழ்ச்சிகள் நடத்துறேன். அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு முகமா எனக்கு இருந்தாலும் இந்த சங்கத்தை தோற்றுவிக்க நிச்சயமா எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுது ஐயா தான். அதே தினம் அடுத்த ஒரு நிகழ்வு இக்ஷா மையத்துல நடக்குது. அந்த நிகழ்ச்சிக்கும் ஐயா வராரு. அந்த நிகழ்ச்சிக்கும் நான் போறேன். மழை அன்னைக்கு கொஞ்சம் மழையா தான் இருந்தது. நான் அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது அந்த நிகழ்வும் ஐயா அங்கேயே அதே மாதிரி 1 மணி நேரம் பேசினாரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன இவரு தியாகராஜ அரங்கத்துல இப்பதான் பார்த்தோம். முதல் நாளே நான் அன்னைக்கு தான் பாக்குறேன். அங்கேயும் 1 மணி நேரம் கிட்ட பேசியிருந்தாரு. அந்த 1 மணி நேரத்துலயும் ஒரு ஏதோ ஒண்ணு இல்ல, அடுத்த நிகழ்வுக்கு அடுத்த கட்ட ஒரு நிகழ்வுக்கு போலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சோர்வே ஏற்படல. எல்லாருக்குமே ஏற்படல. எனக்கும் அது வித்தியாசமா இருந்து நான் தமிழ் சார்ந்த ஒரு நிகழ்வை சந்திக்கிறேன். இதுதான் முதல் நிகழ்வு. அடுத்ததா இக்ஷா மையத்துக்கு போகும்போது அங்கேயே ஐயா அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கிட்ட பேசியிருந்தாரு. தியாகராஜ அரங்கம் அது கொஞ்சம் பெரிய நிகழ்வா இருந்தது. அன்றைய நாள் பார்த்தோம்னா இக்ஷா மையத்துல அதுல ஒரு 10-20 ஒரு பங்கு தான் இருந்தது. ஆனா அவருடைய உரை பார்த்தோம்னா இந்த மக்கள் கூட்டம் அப்படின்றத தாண்டி என்ன இருந்தாலும் அவருடைய இந்த கூட்டம் அப்படின்றதுக்கு 4 பேர் இருந்தாலும் சரி, 400 பேர் இருந்தாலும் சரி, அதே மாதிரியான ஒரு தாக்கத்தை ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு விடயங்களை, ஒரு கலை சார்ந்த விடயங்களை அங்க அவருக்கு தொடர்ந்து பேசுறதை என்னால பார்க்க முடிஞ்சது. எனக்கு கொஞ்சம் கூட ஒரு தோர்வே இல்லை இந்த நிகழ்ச்சி விட்டு போகணும் அப்படின்னு இல்லை. ஆனா நான் முதல் வருகை தந்த ஒரு தமிழ் நிகழ்ச்சி, ஒரு பார்வையாளரா வந்த நிகழ்ச்சி அதுதான். முதலாவது நிகழ்ச்சி தியாகராஜ அரங்கம், 2வதா இக்ஷா மையம். 2 நிகழ்ச்சியில ஒரு சிறப்புரை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட ஆட்டுறாரு அவரு. அப்போ நான் முடிச்சுட்டு வரும்போது நம்ம ஒரு தமிழ் அமைப்பு இந்த மாதிரி நம்ம தொடங்கலாம், ஒரு கவிதை அப்படின்றதே ஒரு வச்சுக்கலாம், ஆனா கலைகள் நம்ம கொண்டு வரணும். ஐயா கலைகளை பத்தி பேசியிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியில பார்த்தோம்னா நாட்டுப்புற கலைகளை பத்தி எல்லாம் நிறைய பேசியிருந்தாரு. கலைஞர்களுக்கு ஒரு தளம் அமைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும் நம்ம அமைப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கமா நான் யோசிச்சேன். இது நமக்கு முடியுமா? நமக்கு நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம ஒரு அமைப்பை நிறுவி அதை பண்ண முடியுமா? ஏன்னா ஒண்ணு தொடங்கினா சரியா தொடங்கணும், இல்லைன்னா அதை செய்யக்கூடாது அப்படின்றத நான் கொஞ்சம் உறுதியா இருப்பேன்.
அது அப்பதான் அடுத்தடுத்து நான் இது எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட நான் ஒரு சிலர்கிட்ட அது பேசி அவங்க கிட்ட கருத்தெல்லாம் வாங்கிட்டு ஒரு தமிழ் பற்றாளர்கள் அந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் வாங்கிட்டு அந்த சங்கத்தை உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் தான் நிறுவனம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அது ஒரு வருட காலங்களாக அந்த பேருக்காகவே நான் பதிவு அலுவலகத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த பேர் கிடைக்கல வேற. ஏன்னா உலக தமிழ் சங்கம் அரசு சங்கம் அப்படின்னும் போது உலக தமிழ் வராது அப்படின்ட்டாங்க. இது நம்ம உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் தான் வரணும் அப்படின்ட்டு எல்லா மாவட்டத்திலையும் நான் என்ஓசி வாங்கி அந்த பேர்லயே வந்து கிட்டத்தட்ட 2020 வருஷம் தான் எனக்கு 1 வருஷம் முயற்சிக்கு பிறகுதான் அந்த பதிவு எனக்கு கிடைச்சிச்சு. இது எதுக்கு நம்ம இங்க பண்றோம் அப்படின்னா நான் எல்லா மேடைகள்லயும் இதை நான் குறிப்பிட்டு காட்டுவேன். இது ஐயாவுடைய நிகழ்ச்சி நான் வரவேற்கிறேன். நிச்சயமா என்னுடைய இத்தனை ஐயா ஏற்படுத்தி இந்த அமைப்பை நான் நிறுவதற்கு முதலாவது காரணம் ஐயா என்பதை நான் இங்க ஒரு பெரும் மகிழ்ச்சியோட நான் சுட்டி காட்டுறேன். ஃபர்ஸ்டா அடுத்தது வந்து இந்த அனைத்து இந்திய தமிழ் சங்கம் அது வந்து ஒரு சொல் அல்ல செயல் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து ஒரு இணைய வழி நிகழ்வுல தொடர்ந்து இணைய வழி நிகழ்வு நேரடி நிகழ்வு எப்படி நடத்த முடியுதுன்னு தெரியல. வருடம் ஒரு 2-3 நிகழ்வு நடத்துவதுக்கு ரொம்ப கடினமாயிடுது என்ன எனக்கெல்லாம் பார்த்தோம்னா. அதே மாதிரி காலையில பார்த்தோம்னாலும் தினம் ஒரு குரல் அனுப்பிடுறாரு, மற்ற விஷயங்களே அனுப்பிடுறாரு. எப்படி முடியும்னு தெரியல. சுறுசுறுப்பா இந்த ஒரு 20 வயது ஒரு நபர் மாதிரி சுறுசுறுப்பா சுழன்று கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமா அது ஆவடியார் ஐயாவால் மட்டும்தான் முடியும். இந்த சுறுசுறுப்பு எங்கேயுமே நான் ஒரு தமிழ் பணியில நான் இதுவரையிலும் நான் காணல. சுறுசுறுப்பு என்பதையும் ஒரு தாண்டி ஒரு நாடறிந்த ஒரு ஆளுமை, ஒரு நாடறிந்த ஒரு பேச்சாளர், உரை வீச்சாளர், இத்தகைய ஒரு எளிமையாக ஒவ்வொரு நிகழ்விலும் தொடக்கம் தொட்டு இறுதி வரை இருப்பார்களா என்பது நிச்சயமாக முடியாது. அவர்களால் இருக்க கூட முடியும் என்ற சூழல் இருந்தாலும் இப்போதெல்லாம் விருந்தினர்கள் எல்லாம் இருப்பது இல்லை. ஏனென்றால் அவர்கள் வந்து விருந்தினர்கள் என்பது ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் இருந்தால்தான் விருந்தினர்கள் என்ற ஒரு கட்டுக்குள் சென்று விடுகிறார்கள். அவர்கள் 20 நிமிடமோ 30 நிமிடம் நேரம் இருந்தாலும் சென்று விடுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நான் உட்பட அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஐயா ஒவ்வொரு நிகழ்விலும் தொடக்கம் தொட்டு நிறைவு வரை எங்கள் நிகழ்விலும் சரி மற்ற பல நிகழ்ச்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி பார்க்கின்ற போது அந்த எளிமையை பார்க்கின்ற போது நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் ஐயா கிட்ட கத்துக்கிட்டேன். இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன அவர் சொன்ன மாதிரி நான் விஷயங்களை சொல்லிட்டே போனேன். நம்ம ஒரு வாழ்த்துறை வாங்கன்னு தான் கூப்பிட்டாரு. இருந்தாலும் நம்ம இதை சொல்லாம ஒரு வாழ்த்துறைக்குள்ள நுழைவது வந்து அந்த அளவுக்கு பொருந்தாது அப்படின்றதுக்காக தான் நான் இதை இங்க சுட்டிக்காட்டு பெருங்கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில உலக தமிழ் பண்பாட்டு சங்கம் என்பது நான் எந்த இடத்துல நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்பட்டன ஒரு முதல் நபர் யார் என்றால் ஐயா ஆவடியார் ஐயா அவர்கள் தான். இந்நேரத்தில் நான் மிகவும் நன்றி தெரிவிக்க பெருங்கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். ஒரு பா எழுத வா எனும் நிகழ்விலே நான் பல நிகழ்வுகள் இவ்வாறு வந்ததுண்டு. 5 நபர்களும் 10 நபர்களும் 20 நபர்களும் 30 நபர்களும் எப்படி வேணாலும் இந்த எண்ணிக்கையை நான் பார்த்தது உண்டு. நானும் பல நிகழ்வுகளே வந்து பார்வையாளராக கலந்து. ஆனாலும் அவர் அந்த சோர்வு அப்படின்றது இல்லாம அந்த பயணத்தை நோக்கி போயிட்டே இருக்காரு பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். அந்த வகையில எனக்கு இன்னும்லாம் ஐயா மாதிரிலாம் எனக்கு பேச வராது. அத்தனை பாவலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாக உரித்தாக்கி ஐயா அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய தமிழ் பணியினுடைய தாக்கத்தையும் அதனுடைய வீச்சையும் மற்றவர்களும் பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வையும் உறுதியையும் உருவாக்குகின்ற வகையில் தன்னுடைய கருத்துக்களை நம்முடைய உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தினுடைய நிறுவனர் வெண்பா பாக்கியலட்சுமி அவர்கள் தனக்கே குறித்தான கருத்துக்களை சொல்லி நம்முடைய பணி என்பது சீரான திசையில் சரியான பாதையில் நிகழ்கிறது என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் ஒரு உளப்பூர்வமான பாராட்டுதலை வாழ்த்துதலை எடுத்து சொன்னதற்காக அவருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு தன்னை தவிர தமிழ் பணி ஆற்றுகின்றவர்கள் இல்லை என்று எண்ணுகின்ற ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி விட்டால் அது முடிந்து விட்டால் தன்னை விட யாரும் சிறப்பாக செய்ய முடியாது என்று கருதுகின்ற மனநிலை கொண்டவர்கள் அதிகமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதிலும் தமிழ் பணியில் ஈடுபட்டவர்கள் அப்படிப்பட்ட மனப்போக்கில் தங்களை இரையாக்கி கொண்டிருக்கின்ற சூழலில் வெண்பாயிரா பாக்கியலட்சுமி அவர்கள் தன்னுடைய நினைவுகளை அது சரியோ தவறோ ஆனால் என்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு உணர்வோடு அதை எடுத்து சொன்னார். அவருடைய உணர்வை நான் மதிக்கிறேன். அதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன். ஏனென்றால் இதை சொல்லுவதன் வழியாக
தன்னை போலவே மற்றவர்களும் செய்ய முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை அவருடைய பேச்சு உருவாக்குவதாக அமைந்தது. என்னிடத்தில் விதைக்கப்பட்ட ஒரு உணர்வு என்னை இன்றைக்கு இவ்வளவு பெரிய அமைப்பை மற்றவர்கள் வியக்க வைக்கின்ற ஒரு அமைப்பை நடத்த முடிகிறது என்கின்ற அந்த உள்ள கிடக்கையை அவர் வெளிப்படுத்தினார். இது எல்லோருக்கும் ஏற்படுமே, ஆனால் தமிழ் தடைத்து நிற்கும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்கின்ற உணர்வு உச்சத்தில் நிற்கும். எனவே இப்படிப்பட்ட உணர்வை ஒவ்வொருவரும் பெற வேண்டும். ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், நம்மை அழைக்கிறார்கள் அல்லது நமக்கு பேசுவதற்கு நேரம் தருகிறார்கள், அதை பேசிவிட்டு போய்விடுகிறோம். நாம் அடுத்த பணிக்கு போக வேண்டும் அல்லது நம்முடைய சொந்த பணியை பார்க்க வேண்டும். அடுத்தவர்கள் யார் பேசுகிறார்கள், எப்படி பேசுகிறார்கள் என்பதை பற்றி நமக்கு என்ன கவலை என்று நகர்ந்து போகின்ற மனிதர்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கால சூழ்நிலையில் ஒன்றை பார்க்கின்ற பொழுது அதை போல, இன்னும் சொல்ல போனால் அதை விட சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை தன்னுள் உருவாக்கி கொண்டு அதை உணர்வோடு செய்து முடிக்கின்ற ஒரு ஆற்றலை பெறுகின்ற மனிதர்கள் குறைவாக இருக்கிறது. நான் பார்த்த வகையில் இதை தவறாக யாரும் கருத மாட்டீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். எந்தவித உழைப்பும் இல்லாமல் யாராவது ஒருவர் நம்மை அழைத்து பாராட்டினால் போதும் என்று கருதுகின்ற, அந்த பாராட்டுக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கின்ற மனிதர்கள் மலிந்து வருகின்ற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மற்றவர்களை பாராட்ட மாட்டோம், நாம் மற்றவர்கள் பணியில் பங்கேற்க மாட்டோம். ஆனால் நமக்கு மற்றவர்கள் மரியாதை தர வேண்டும், மற்றவர்கள் உடைத்து உருவாக்கி நமக்கு பட்டமளிக்க வேண்டும் என்று கருதுகின்ற ஒரு பண்பாட்டை நாம் இன்றைக்கு தவறாக கற்பித்து வருகிறோம். அந்த நிலையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவராக பெண்பாய் இரா பாக்கியலட்சுமி அவர்களை நான் பார்த்தேன். அதனுடைய விளைவாகத்தான் அவர் எந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில், நான் பொதுவாகவே எல்லா நிகழ்ச்சிகளிலும் நான் வருகிறேன் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியில் முழுமையாக இருந்து அதை செய்து வருவேன். அந்த வகையில் நம்முடைய பாக்கியலட்சுமி அவர்கள் தொடர்ந்து சிறப்பான நிகழ்ச்சிகளை அவர் செய்து வருகிறார். அவரிடத்திலே நான் பார்ப்பதில் வியப்பது, எங்கோ கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை சிறுவர்கள் அடுத்த வீதிக்கு தெரியாதவர்களை எல்லாம் அழைத்து வந்து சென்னை நகரிலும் மற்ற சிறப்பான அரங்கங்களிலும் விருது தந்து அவர்களுடைய கலை திறனை அரங்கேற்றம் செய்து அவர்களை மகிழ்வித்து தானும் மகிழ்கின்ற ஒரு மன வளத்தை பெற்றிருக்கிறார். அதற்காக அவரை நான் மீண்டும் பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்காக அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இன்றைக்கு 44வது அமர்வு. நான் முதலில் தெரிவித்ததை போல நாம் இதுவரை முதலில் ஒரு தேர்வை வைத்தோம். அதற்கு பிறகு சில காலங்களாக தேர்வை வைக்காமல் இருந்தத காரணத்தால் நம்மிடத்தில் ஒரு தொய்வு கூட வந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அந்த நிலைகளை எல்லாம் மாற்றி பல படிகள் இருந்ததால் அதில் கவனம் செலுத்த முடியாத நிலை இருந்தது. இப்பொழுது ஒரு சமநிலைக்கு நாம் வந்துவிட்ட நிலையில் நாம் தொடர்ந்து இந்த பாவலர்களை பயிற்றுவிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை பாதுகாக்கின்ற பணியையும் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பா எழுதவா நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த பா எழுதவா நிகழ்ச்சியை நாம் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும் என்றால் அதை ஒரு சரியான சான்று அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். ஒரு சரியானவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு முறையாக சான்று வழங்குகின்ற பொழுது அது அவர்களுடைய தகுதியை உருவாக்குகின்ற ஒன்றாக இருக்கும் என்பதால் இதை நாம் முன்னெடுத்தோம். அந்த வகையில் சில பல்கலைக்கழகங்களோடு நாம் பேசியதில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அதை எப்பொழுதே ஏற்றுக்கொண்டு நம்முடைய பயிற்சி வகுப்பு, ஓராண்டு பயிற்சி வகுப்புக்கு அவர்கள் அனுமதி தந்து அவர்கள் நம்மோடு இணைந்து அந்த வகுப்பை நடத்துவதற்கும் ஆணை பிறப்பித்தார்கள். அந்த வகையில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின்
தமிழ் பண்பாட்டு மரபு செல்வங்கள் நடுவும் தமிழியல் துறை, தமிழ் புலம், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தோடு இணைந்து இந்த சான்றிதழ் தேர்வை நடத்தப் போகிறோம். அந்த தேர்வில் வெற்றி பெறுகின்றவர்களுக்கு முதலில் இளம் பாவலர் விருதும் அதனைத் தொடர்ந்து பாவலர் விருதும் வழங்கப்படும். எனவே முதலில் இளம் பாவலர் விருதுக்கான தேர்வு இன்னும் 5 வகுப்புகள் முடிந்து 50வது வகுப்பு முடிந்தவுடன் அந்த தேர்வை நடத்தலாம் என்று இருக்கிறோம். அந்த வகையில் எல்லோரும் பயன்பெற வேண்டும். இந்த வகுப்பில் பங்கெடுக்காதவர்களும் அவர்களுடைய தகுதியை சான்றுபடுத்திக் கொள்வதற்காக, ஆவணப்படுத்திக் கொள்வதற்காக இந்த தேர்வை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைத்து, பொதுவாக இன்றைக்கு தமிழ் மக்களிடத்தில் நம்முடைய தமிழ் பண்பாட்டை பற்றி, தமிழ் கலைகளை பற்றி, தமிழ் மொழியை பற்றி, நம்முடைய முன்னோர்கள் கையாண்ட நிலையை பற்றி, வாழ்வியல் நெறிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள் ஆய்வாளர்களும் அறிஞர்களும், தமிழ் எப்பொழுதுமே அகம் புறம் என்று இலக்கணத்தில் மட்டுமல்லாமல், இலக்கியத்தில் மட்டுமல்லாமல், வாழ்வியலிலும் அகம் புறம் என்று பார்த்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். அப்படிப்பட்ட தமிழ் தொன்மையான தமிழ், மூத்த மொழி, முதல் மொழி, மொழிகளின் தாய் என்றெல்லாம் இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலையை இன்றைக்கு தமிழ் பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு நம்முடைய மொழி சிறப்பு, நம்முடைய பண்பாட்டு செழுமை, நம்முடைய பண்பாடு என்பது பொதுவாக பண்பாட்டை தமிழர்கள் அதிலும் 2 பகுதிகளாக பார்த்தார். ஒன்று நாகரிக செம்மை, மற்றது பண்பாட்டு மேன்மை. நாகரிகம் என்பது நம்முடைய அகத்தினுடைய உணர்வுகள், அக வளர்ச்சி, அடைகின்ற வளர்ச்சி, மனிதனுடைய உணவு, உடை, அழகு, வாகனம் போன்ற அகத்தேவைகள் உணர்த்துவது நாகரிகம். இதைத்தான் நாம் நம்முடைய அகத்தினுடைய வெளிப்பாடாக நாம் எதை நினைக்கிறோமோ, நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ, நம்முடைய அகத்தில் எது இருக்கிறதோ அதுதான் நாகரிகமாக வடிவம். மற்றது பண்பாட்டு மேன்மை. பண்பாடு என்பது நம்முடைய புற நடவடிக்கைகள். நாம் எப்படி மற்றவர்களிடம் பழகுகிறோம், நம்முடைய அன்பு செலுத்துவது, அறிவு காட்டுவது, ஈகை செய்வது, இரக்கம் காட்டுவது போன்ற நம்முடைய பண்பு நலன்கள் புறத்தை காட்டுகின்றன. எனவே நாகரிகம் என்பது நம்முடைய அகம் என்றால், பண்பாடு என்பது நம்முடைய புறம். ஒரு மனிதன் எப்படி வாழ்கிறான் என்பதை வைத்துத்தான் அந்த மனிதனுடைய நிலையை உலகம் பார்க்கும். அதுதான் நம்முடைய பண்பாடு. நம்முடைய பண்பாடு என்பது நம்முடைய புறத்தோற்றம். நம்முடைய நாகரிகம் என்பது நம்முடைய அகத்தோற்றம். நம்முடைய அகத்தில் நாம் எதை நினைக்கிறோமோ, நாம் எந்த உடை உடுத்த வேண்டும், அது சிறப்பாக இருக்கிறது என்று நம்முடைய மனது அகம் நினைக்கின்ற பொழுது, அதை வைத்து ஒரு கற்பனை செய்கின்ற பொழுது, அந்த கற்பனை இது சிறப்பு என்று சொல்லுகின்ற பொழுது, அதை கையாளுகின்ற பொழுது அது நாகரிகமாக மற்றவர்களால் பார்க்கப்படுகிறது. ஆனால் பண்பாடு என்பது நம்முடைய நடத்தைகள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய செயல்கள், நாம் எதை நிலைப்படுத்த விரும்புகிறோமோ அது பண்பாடாக பார்க்கப்படுகிறது. எனவே நம்முடைய தமிழ் மரபு என்பது தமிழர்கள் தொன்மை காலம் தொன்று அகத்திலும் புறத்திலும் செழித்திருந்தார்கள். அது போலவே அந்த அகம் என்று சொல்லப்படுகின்ற நாகரிகத்திலும் செம்மை பெற்றிருந்தார்கள், பண்பாட்டின் மேன்மை பெற்றிருந்தார்கள். அதனால்தான் இன்றைக்கு தமிழர் நாகரிகம் என்பது உலக நாகரிகங்களின் முதன்மை நாகரிகமாக மட்டுமல்லாமல் தொன்று தொட்டு இன்று வரை இளமை குன்றாமல் நிலவி வருகின்ற வாழ்வியல் நாகரிகமாக வழங்கிக் கொண்டிருக்கிறது. நம் காலத்தில் அல்லது தமிழ் தோன்றிய காலத்தில், தமிழ் மொழி உருவாக்கப்பட்ட அல்லது பயன்படுத்தப்பட்ட காலத்தில் அதனோடு இணைந்து உருவான வளர்ந்த மொழிகள் என்று சொல்லப்பட்ட கிரேக்கம், ரோமியம், எகுபதியம், பாபிலோனியம், அரேபியம், சீனம், சுமேரியம் போன்ற வரலாற்றில் அழிந்து மறைந்து அல்லது கிளர்ந்து பிளந்து போன மொழிகள் எல்லாம் இன்றைக்கு தமிழோடு இருக்கின்ற தமிழ், சீனம் என்று 2 மொழிகள் மட்டும்தான் இன்றைக்கு, இந்த நாகரிகங்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற நாகரிகத்தை உருவாக்கி இருக்கிறது என்று ஆவியல் அறிஞர்கள் நம்புகிறார்கள். எனவே உலகத்திற்கே நாகரிகத்தை தந்த
அப்படி தந்த மொழிகளில், நாகரிகங்களில், பண்பாடுகளில் இன்றைக்கு எஞ்சி இருக்கின்ற நாகரிகம் என்று எடுத்தாளப்படுகின்ற நாகரிகமாக, இன்றைக்கும் பயன்படுகின்ற நாகரிகமாக இருப்பது தமிழ் நாகரிகம், இன்னொன்று சீன நாகரிகம். எனவே இந்த 2 மொழிகள் மட்டும்தான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது என்றால், அந்த மொழியை அகத்தில், புறத்தில், செயலில் காட்டுகின்ற மனிதர்கள் அன்று முதல் இன்று வரை வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்த மனிதர்களாக, தொன்மை மனிதர்களாக தமிழர்கள் பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் நிலை பெற்றிருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு தமிழ் உலகின் மூத்த மொழி, செம்மொழி, உலகத்தில் செவ்வியல் மொழியாக நாம் தமிழை இன்றைக்கு மற்ற நாகரிகங்கள் பாராட்டுகின்றன. அப்படிப்பட்ட தாய்மொழியான தமிழை நாம் முறையாக கற்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், உலகத்தில் எல்லா நாகரிகங்களும், எல்லா பண்பாடுகளும், எல்லா வரலாறுகளும் கூட அந்த வரலாற்று அடிப்படையில் பார்க்கப்படுகின்றன. அவர்கள் எழுதி வைத்திருக்கின்ற வரலாறுகள், கல்வெட்டுக்கள் அதை சொல்லும். ஆனால் தமிழில் மட்டும்தான் இலக்கியங்கள் வரலாற்றை காட்டுகின்றன. நம்முடைய இலக்கியங்களை வைத்துத்தான் நாம் தமிழர்களுடைய வரலாற்றை, தொன்மையை, தமிழர்களுடைய புலமையை, தமிழினுடைய வளமையை நாம் இன்றைக்கும் சங்க இலக்கியங்கள் தான் இன்றைக்கு எடுத்து சொல்லுகின்றன. எனவே நாம் உலகத்தில் இருக்கின்ற எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு தமிழுக்கு மட்டும்தான். இலக்கியத்திலிருந்து நம்முடைய வரலாற்றை பார்க்கிறோம், இலக்கியத்திலிருந்து நம்முடைய தோற்றத்தை பார்க்கிறோம், இலக்கியத்திலிருந்து நம்முடைய நாகரிகத்தை பார்க்கிறோம், இலக்கியத்திலிருந்து நம்முடைய பண்பாட்டை எடுத்து சொல்ல முடிகிறது என்றால், தமிழ் செம்மொழி என்பது மட்டுமல்ல, உலகத்தில் வளமான மொழி, இலக்கண கட்டமைப்போடு நிலைத்து நிற்கின்ற மொழி என்ற நிலையில் தமிழ் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட தமிழை இன்றைக்கு நாம் முறையாக பயில வேண்டும், இலக்கணம் கற்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பா எழுதவா இணைய வழி மரபு பயிற்சியை நாம் உருவாக்கி, இதை வாரந்தோறும் நடத்தி, அதை கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்தின் வழியாக எப்பொழுது வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்ற நிலையை அதை வைத்திருக்கிறோம். இன்றைக்கும் உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை பார்த்து பயன்பெற்று வருகிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக இந்த பா எழுதவா வகுப்புகளை அதை நெறிப்படுத்தி அதை நூலாக வெளியிட வேண்டும் என்று நம்முடைய பாவலர் மாமணி பாலு கோவிந்தராசன் ஐயா அவர்கள் விரும்புகிறார். அதையும் செய்வதற்கு நாம் முன்னெடுத்திருக்கிறோம், அதையும் செய்ய போகிறோம். எனவே இது எல்லாம் செய்வதற்கு காரணம், ஒரு சரியான பணியை, தேவையான பணியை நாம் செய்ய வேண்டும் என்பதை என்ற உணர்வோடு நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய வெண்பாயிரா பாக்கியலட்சுமி அவர்கள் சொன்னதை போல எத்தனை பேர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது எண்ணிக்கையில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி எந்த கவலையும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. எண்ணிக்கைகளை வைத்து எதையும் முடிவு செய்வது அது ஜனநாயகமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தமிழ் எல்லா வகையிலும் உலகத்தில் தழைத்திருக்கிறது, நிலைத்திருக்கிறது, செழித்திருக்கிறது. இதை முன்னெடுப்பதற்கு எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் போகிறோம், முடிந்தவர்கள் பின்னால் வந்தால் ஏற்றுக்கொள்கிறோம், வரவில்லை என்றால் அதற்காக வருத்தப்படுவதில்லை என்ற நிலையில்தான் அனைத்து இந்திய தமிழ் சங்கம் இந்த பணியை எடுத்திருக்கிறது. இதை சிறப்பாக செய்வோம் என்ற நம்பிக்கையோடு, செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த பணியை தொடர்ந்து முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எங்களோடு இணைந்து நிற்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி, இந்த பயிற்சி வகுப்பை ஒருங்கிணைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர், சென்னை உயர்நீதிமன்றத்தின் சான்றுறுதி ஆணையர் வழக்கறிஞர் ஆக்கு நிறைமதி அவர்களுக்கும், அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் அம்மா தமிழ் பீடம் செயலாளர் தமிழ் தாரகை சுகந்தீனா அவர்களுக்கும், அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் தென்மண்டல தலைவர் முனைவர் முருக சரஸ்வதி அவர்களுக்கும், அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் பல்வேறு நிர்வாகிகள், செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என்று எல்லா வகையிலும் எங்களுக்கு தோன்றா துணையாக நின்று பணியாற்றுகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இந்த அமர்வின் 44வது பகுதியை வழிநடத்துவதற்காக மரியாதைக்குரிய மரபு மாமணி பயிற்சி பாவலர் மரியாதைக்குரிய கோவிந்தராசன் பாலு ஐயா அவர்களிடம் இந்த அரங்கை ஒப்படைக்கிறேன். வாழ்க தமிழ். அனைவருக்கும் இனிய மழை வணக்கம், மாலை வணக்கம். மழை தற்பொழுது தமிழகம் எங்கும் பெய்து கொண்டிருக்கிறது. அங்கே வானத்திலிருந்து
மழை துளிகள், இங்கே ஐயா அவர்களுடைய சொல் மழை. சிறப்பாக இந்த நிகழ்வானது அனைத்திந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் சொல்லின் செல்வர் ஐயா அவர்களுடைய பெருமுயற்சியால், சிறந்த வழிகாட்டலில் வா எழுத வா என்ற இந்த நிகழ்வானது 44வது நிகழ்வாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. 50 என்ற இலக்கை நோக்கிய ஒரு வருட பயிற்சியை இன்னும் ஒரு 6 வகுப்புகளில் நிறைவு செய்ய இருக்கிறோம். அதன் பிறகு நடைபெறுகின்ற தேர்வை பற்றி ஐயா அவர்கள் சொன்னார்கள். சிறந்த முறையிலே தேர்வு நடத்தப்பட்டு இளம் பாவலர் விருது மற்றும் அதன் பிறகு பாவலர் விருது என்று வழங்க இருப்பதாகவும், அதனால் அதனை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அனைவரையும் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இன்றைய நிகழ்வில் வாழ்த்துரை வழங்கிய சகோதரி வெண்பா இரா பாக்கியலட்சுமி, நிறுவனர், உலகத்தமிழ் பண்பாட்டுக் கழகம். உலகத்தமிழ் பண்பாட்டுக் கழகம், பண்பாடு என்பதை பற்றி ஐயா அவர்கள் அழகாக எடுத்து சொன்னார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடிப்படையிலே அடித்தளத்தை அமைத்து உலக பண்பாட்டு தளமாக தமிழ் இன்றைக்கு சிறப்பாக எங்கும் கேட்கின்ற வகையிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வெண்பா என்று சகோதரி அவர்களை குறிப்பிட்டிருந்தார்கள். அதற்காக சகோதரிக்கு ஒரு வெண்பா வாழ்த்து. வெண்பாவில் நற்பாவை வெள்ளிடையாய் யாத்திடும் தென்பார் புலவரென பேறு பெற்ற நற்பாவலரே, கண்ணிமைக்கும் நேரத்தில் கற்பனைகள் உற்றெடுத்து பண்ணோடு காதணிக்க பாட்டு என்று உங்களை வாழ்த்தி, உங்கள் நோக்கம் உலக தமிழ் பண்பாட்டுக் கழகம் உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் பெருமக்களை எல்லாம் இணைத்து சிறப்பாக தமிழ் வளர்க்கின்ற அந்த பணியை மேற்கொள்ள மனம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சென்ற வாரம் நாம் மிகச்சிறப்பாக குழந்தைப்பா என்ற ஒரு பாடல் வகையை மிக எளிமையாக நாம் எழுதலாம் என்று சொன்னோம். அந்த வகையிலே ஒரு எளிமையான ஒரு வகுப்பாக சென்ற வாரம் இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். இன்றைக்கு நீங்கள் கேட்கின்ற இந்த பாடம் சற்று கடினமாகத்தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்வதை குறிப்பெடுத்துக் கொண்டால்தான் இதை மீட்டெடுக்க முடியும். அந்த வகையிலே இன்றைக்கு நான் எந்த பாடம் நடத்தப் போகிறேன் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவதற்கு ஆவலாக இருப்பீர்கள். குறிப்பாக முருகப்பெருமானை பற்றி அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அருணகிரிநாதருடைய அந்த வாழ்க்கை, அவருடைய தமிழ் மொழிப்பற்று, அவர் எழுதிய இந்த வண்ணப்பா பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வண்ணப்பா வடிவத்தை சிறப்பாக எழுதி அதை அழகாக முருகப்பெருமானை பற்றி, முருகப்பெருமான் எந்த தளத்திலெல்லாம் எழுந்தருளி இருக்கிறாரோ அங்கெல்லாம் அழகாக பாடி, எல்லாரும் ஞான தெளிஞரே கேளீர் சொல் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமோ, பொல்லா கரும்புகளை கேட்குமோ, காணமயில் வீரன் திருப்புகை கேட்கும் செவி என்று சொல்லப்படுகிறது. திருப்புகளை நாம் கேட்க கேட்க நமது மனம் தெளிவு அடைகின்றது. ஆனம் அரசால் வரம் பெறலாம் கூறினார்க்கு மெய்க்கு என்று சொல்லப்படுகிறது. அதனால் திருப்புகளை நாம் கேட்பதற்கு காது கொடுத்து கேட்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதனை இயற்றிய அருணகிரிநாதர் மிகச்சிறந்த வகையிலே இந்த வண்ணப்பாவில் நிறைய பாடல்களை எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அந்த முருகப்பெருமானை தரிசித்து முருகப்பெருமானை பற்றிய பாடலை மிக அழகாக பாடியிருக்கிறார். குறிப்பாக அந்த சொல்ல போனால் அவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றிலே
நாம் இன்றைக்கு தமிழ் வளர்த்திருக்கிறோம், தமிழை செம்மையாக போற்றுகிறோம் என்று சொல்கின்ற அந்த வகையிலே அவரும் தமிழ் மொழி புலமையிலே மிகச் சிறந்து விளங்கியிருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாகவும் விந்தையாகவும் நமக்கு இருக்கிறது. அறிவை அறிவதே ஆகும் பொருளென்று உறுதி சொன்ன உண்மையினை ஒரு நாளும் என்னாலோ, கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொற்ற எந்தையான் அருணாடி இருக்கு நாள் என்னாலோ, ஐயா அருணகிரி அப்பா உனைப்போல் மெய்யாக ஓர் சொல் விளம்பினரார், வையகத்தோ சாற்றெழுதேன்றே சற்றார் தன்னையாய் முக்கன் எந்தை நாட்டுசைக்கும் திகாட்டினான் என தாய்மானவர் அவரை போற்றுகிறார். வாக்கில் அருணகிரிநாதர், வாக்கில் அருணகிரிநாதர், வாதவூரார் கனிவில் தாக்கில் திருஞான சம்பந்தர், நோக்கிற்கு நக்கீர தேவர் நயத்துக்கு சுந்தரனார், சொற்குருதி அப்பரென சொல் என்று சொல்லப்படுகிறது. காசுக்கு கம்பன், கருணைக்கு அருணகிரி, ஆசுக்கு காலமுகிலாவனவனே தேசு பெறும் ஊருக்கு கூத்தனுவன் வைக்க புகழேந்தி கூழுக்கு இங்கு கவ்வை என கூறு என்று அந்த அருணகிரிநாதரை பற்றி எல்லாம் மிகச் சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு தவத்தோன் என்று சொல்லக்கூடிய அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகள் தான் வண்ணப்பாவால் வண்ணத்தால் இயற்றப்பட்டது. அவர் திருப்புகள் மட்டுமல்ல, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருவகுப்பு என்ற நூல்களை எல்லாம் யாத்துள்ளார். இவருடைய காலத்தில் வாழ்ந்த தமிழ் புலவர்களோடு சொற்பொழிட்டிருக்கிறார். அதுதான் சிறப்பு. குறிப்பாக வில்லிபுத்தூரார், வில்லிபுத்தாருக்கும் இவருக்கும் சொற்போர் நடந்திருக்கிறது. அதிலே இந்த அருணகிரிநாதர் பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு சொல்லாக சொல்கின்ற பொழுது அந்த சொல்லுக்கு விளக்கத்தை வில்லிபுத்தூரார் சொல்லிக் கொண்டே வருகிறார். ஒரு இடத்தில் இவர் அருணகிரிநாதர் பிடித்த என்று தொடங்கும் செயலுக்கு உரை கூற தயங்கிவிட்டார் வில்லிபுத்தூரார். தோற்றவர் காதை வென்றவர் அறுப்பதென சூளுரை செய்து கொண்டவாறே தோல்வியுற்ற வில்லிபுத்தூரார் காதை இவர் அறுக்காமல் அவருக்கு தமது பரிசாக என்று சொல்லப்படுகிறது. அதனால் அருணகிரிநாதரை கருணைக்கு கருணகிரி என்று சொல்கிறார். வில்லிபுத்தூராரை வெல்கிறார். அதன் பிறகு திருவண்ணாமலையிலே சம்பந்தாண்டான் என்பவனுக்கும் இவருக்கும் ஒரு சண்டை வருகிறது. என்ன சண்டை என்றால், இவ்விவரில் தாம் உபாசிக்கும் மூர்த்தியை இந்த சபையில் வரவழைப்பவர் எவரோ அவரே வென்றவர் என்று சொல்லப்படுகிறது. சம்பந்தாண்டான் யாரை துதிக்கின்றார்? நமது அருணகிரிநாதர் எல்லாம் அவர் சொல்லுவதெல்லாம் வாயெல்லாம் முருகன்தான். காலத்தில் வாழ்ந்த ஒரு தெய்வ புலவராக பார்க்கின்ற நாம் விமானந்த வாரியாரை பற்றி நினைத்தால் இவருடைய ஞாபகம் வந்துவிடும். அவருடைய வாயிலெல்லாம் செந்தமிழ் முருகா இதைதான் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த அருணகிரிநாதர் சம்பந்தாண்டான் என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய தேவியாகிய பார்வதியாரை வரவழைக்கிறேன் என்று சொல்கிறார். நம் அருணகிரியாரோ பெருமானை வரவழைப்பதாக சொல்கிறார். இந்த இருவரில் போட்டி, யார் முதலில் வரவழைக்கப் போகிறார்கள், வாதத்திலே யார் வென்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நமது அருணகிரிநாதர் முருகப்பெருமானை அழைக்கின்றார். முருகப்பெருமான் அந்த உமாதேவி தனது அன்னையை ஏமாற்றிவிட்டு எழுந்தொருளி வந்து காட்சி கொடுக்க செய்து வெற்றி பெறுகிறார். அன்னை வருவதற்கு தாமதமாகிவிட்டு வென்றவர் அருணகிரியார், வந்தது முருகன், தோற்றது சம்பந்தாண்டான். இப்படி இருக்கின்ற அந்த சம்பந்தாண்டான் எப்படியாவது ஒரு சூழ்ச்சியால் வெல்ல கருதி என்ன செய்கிறான் என்றால், கற்பக நாட்டில் உள்ள பாரிசாத மலரை கொண்டு வரக்கூடுமோ என்று கூறுகிறான். போட்டியில் தோற்றுவிட்டான். திரும்பவும் சொல்கின்றான், பாரிசாத மலரை கொண்டு வா என்று. நமது புலவர் பெருமான் என்ன செய்கிறார் என்றால், இவரும் சம்மதித்து தம் உடலை அருணை கோபுரத்தில் கிடத்தி அந்த மலரை எடுத்து வருவதற்காக அந்த தன்னுடைய உடலை விட்டு கூடுவிட்டு கூடு போயதல் என்று சொல்வார்கள். ஒரு கிளி எடுத்து விண்ணுலகில் சென்று மலர் கொண்டு மீண்டார். மலரை எடுத்து வந்து விட்டார், பாரிஜாத மலரையும் எடுத்து வந்து விட்டார் கிளிவில் சென்று. இவர் மீண்டும் வருமுன் என்ன நடக்கிறது என்றால், அருணகிரிநாதர் காலம் சென்றார், அவர் இறந்து விட்டார் என்று அரசனுக்கு அறிவித்து அவர் திருமேனியை தகிப்பித்து விட்டனர். தகிப்பித்திருந்தால் எரித்து விட்டனர் சம்பந்தான். இப்பொழுது உடல் இல்லை, உயிர் இருக்கிறது. அது கிளி
கிளீடம் இருக்கிறது, கிளியாக இருக்கிறது. மீண்டு வந்த நமது புலவர் என்ன செய்கிறார் என்றால், தம் உடல் அழிந்ததை எண்ணி கிளி உருவாகவே இருந்து கந்தர் அனுபூதி என்னும் பாக்களை பாடி முருகக்கடவுள் திருவடிகளில் எழுதினார் என்பது. இதுதான் அருணகிரிநாதனுடைய வரலாறு. இந்த அருணகிரிநாதனுடைய வரலாறு ஏன் சொல்கிறேன் என்றால், அதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த வண்ணப்பாவை படிப்பதற்கு முன் இதை யாத்த அருணகிரிநாதருடைய சிறப்புகளை எல்லாம் நாம் தெரிந்து வைத்த நலமாக இருக்கும் என்பதால் இதை இங்கே நான் குறிப்பிட்டேன். இந்த வண்ணப்பாவில் மிகச்சிறந்த வகை திருப்புகள் தான். எனக்கு திருப்புகளுக்கு இணை எதுவும் இல்லை என்று சொல்வார்கள். திருப்புகளை பாட பாட வாய்மணக்கும் என்று சொல்வார்கள். இந்த வண்ணப்பாக்களை பார்க்கின்ற பொழுது அதனுடைய உறுப்புகள் என்ன அப்படி என்று பார்க்க வேண்டும். வண்ணப்பாவினுடைய உறுப்புகள் எழுத்து, சந்தம், குழிப்பு, துள்ளல், தொங்கல், கலை. இவை அனைத்தும் வண்ணப்பாக்களுடைய உறுப்புகளாக இருக்கின்றன. அதிலே சந்தங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது என்ன சந்தம் என்றால், தத்த, தாத்த, தந்த, தாந்த, தன, தான, தன்ன, தைய. இதை நான் உங்களுக்கு நாளை பாயெழுதவா பகுதியிலே இதை பதிவு செய்து விடுகிறேன். சந்தங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தத்த, தாத்த, தந்த, தாந்த, தான, தன்ன, தைய, இதுதான் சந்தங்கள். இந்த சந்தங்களினுடைய அடிப்படையில் தான் 8 சந்தங்கள் தான். அவற்றையெல்லாம் கூட்டு சந்தங்களிலும் வண்ணப்பா அமையும். இந்த சந்தங்களை மட்டும்தான் வச்சுதான் எழுதணும், அதான் சிறப்பு. அதுதான் வண்ணப்பா. வேற எதையும் வச்சு எழுதக்கூடாது. நம்ம பாட்டு வேற ஏதாவது எழுதிடக்கூடாது. தத்த, தாத்த, தந்த, தாந்த, தன, தான, தன்ன, தைய, இப்படிதான். அந்த சந்தம் இதுலதான் இதே மாதிரிதான் இருக்கணும், மாறி வரக்கூடாது, சொல் மாறி வரும். ஆனா அப்படி இதற்கு இலக்கணம் வகுக்கின்ற பொழுது இந்த 8 சந்தங்கள் மட்டும் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சந்தங்கள் ஒன்று சேர்ந்தால் துள்ளி வரும். துள்ளினா அப்படியே எழுந்து வருவது, வேகமா எழுந்து வருதுன்னு சொல்லுவோம். எழுந்து வருவது துள்ளிக்கிட்டு வர்றது, காலை அப்படின்னு. காலை துள்ளி வருகிறது, திட்டு வருகிறது சொல்லாம துள்ளிட்டு வருகிறது. பல துள்ளல்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு குழிப்பு. முதல்ல சந்தம், சந்தத்தால ஒன்று சேர்வது துள்ளல், அந்த துள்ளல்கள் சேர்ந்தால் குழிப்பு என்று சொல்லப்படுகிறது. அந்த குழிப்பிலே 3 குழிப்புகளுக்கு பின்னால் ஒரு தனிச்சொல் நிற்க துள்ளலானது தொங்கல் எனப்படும். அதுல தனிச்சொல்லும் இருக்கணும், 3 குழிப்புகள் இருக்கணும். அப்படி இருந்தா அதுக்கு பேர் தொங்கல். 3 குழிப்புகளும் ஒரு தொங்கலும் சேர்ந்தால் அது ஒரு கலை. 2 கலைகள் சேர்ந்தால் ஒரு அடி. இந்த பாடல் எப்படியெல்லாம் வகுத்திருக்கிறார்கள் பாருங்கள். 2 கலைகள் சேர்ந்தால் ஒரு அடியாம். 4 அடியில் இந்த பாடல் அமைக்கப்படும். 4 அடிதானே எழுதிடலாமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். 4 அடிதான். 4 அடியார் அப்படி என்றால் 4 அடி. ஆனால் இங்கே 4 அடி என்பது 2 கலைகளை குறிக்கிறது. அந்த கலைகள் எதை குறிக்கிறது என்றால் குழிப்புகளையும் அதே போல தொங்கலையும் குறிக்கிறது. அதன் பிறகு அந்த குழிப்புகளுக்கு முன்னால் அங்கே துள்ளல் வர வேண்டும். அந்த துள்ளல் எதனால் வருகிறது? சந்தத்தால் வருகிறது. அப்படியே பின்னால சொல்லியிருக்கு. இதை முன்பக்கமா சொன்னா அது விளக்கம். 8 சந்தங்கள் வருகிறது. அந்த சந்தங்களிலே ஒன்று சேர்ந்தால் துள்ளல் வருகிறது. அந்த துள்ளல்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு குழிப்பு அமைகிறது. இந்த 3 குழிப்புகளுக்கு பின்னால் ஒரு தனிச்சொல் நிற்க அது ஒரு தொங்கல் எனப்படுகிறது. 3 குழிப்புகளும் ஒரு தொங்கலும் சேர்ந்தால் ஒரு கலை எனப்படுகிறது. அந்த கலைகளில் 2 கலைகள் சேர்ந்தால் ஒரு அடி, 4 அடி சேர்ந்தால் இந்த ஒரு வண்ணப்பா. இந்த வண்ணப்பாவிலே அடிதோறும் எதுகை இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அடிதோறும் எதுகை இருக்க வேண்டும், அதுவும் ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட பாக்களை கொண்டதுதான் இந்த வண்ணப்பா. நமக்கு அதிகமாக தெரிந்த வண்ணப்பாவிலே சிறப்பான ஒரு வண்ணப்பா என்ன என்றால், உங்களுக்கு நிச்சயமாக அது இந்நேரம் உங்கள் மனத்திரையிலே ஓடிக்கொண்டிருக்கும். ஒவ்வொரு கலை என்றப்படுகின்ற கலையிலும் முதற் குழிப்பும் 3ஆம் குழிப்பும் மோனையில் இருக்க வேண்டும். முதல் குழிப்பு 3வது குழிப்பு, 3 குழிப்புகள் ஒரு தனிச்சொல் சேர்ந்தால் அது தொங்கல் என்று சொல்லு.
அதுல மோனை இருக்கணும், அப்புறம் சிறப்பாக அடியோரும் எதுகை இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த அருகிருநாள் இயற்றிய அந்த பாடலிலே மிகச்சிறந்த ஒரு நமக்கெல்லாம் மனத்திரையில ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும். முத்தை திருவத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தி குறித்து குருவர என போதும் அப்படிங்கிறதான் முதல் அந்த ஒரு கலை. என்ன இந்த கலையில் சொல்லப்பட்டிருக்கிறது? முதல் அந்த துள்ளல் என்ன? முத்தை தரு, முத்தை தரு. அடுத்தது துள்ளல் பத்தி, திருநகை, அது வரைக்கும் 3 துள்ளல் சேர்ந்தது ஒரு குழிப்பு. இது முதல்ல எழுதணும். ஒரு இடத்துல வரிசையா எழுதுறப்ப இந்த முத்தை தரு பத்தி திருநகை வரைக்கும் எழுதணும், அவ்வளவுதான். அதற்கு அடுத்தபடியாக கீழே எழுத வேண்டும். அத்திக்கிரை சத்தி சரவண அப்படின்னு அடுத்தது எழுதணும். அதற்கு அடுத்தபடியாக முத்தி தொருவித்து குருபுர என போதும், அதை தனியா எழுதணும், அது தனிச்சொல்லது. இதுல நம்ம இப்ப விளக்கமா என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க, என்ன விளக்கம் அப்படிங்கறத நான் சொன்னதெல்லாம் வச்சு நன்றாக கவனித்தால்தான் இது புரியும். முத்து அப்படிங்கிறது தத்து, அடுத்தது தை இத்து, அது சேர்ந்தா தத்து, அது ஒரு தத்து. தன தத்தன அப்படிங்கிற அந்த 2 சந்தம் சேர்ந்த ஒரு துள்ளல். 2 சந்தம் இருக்கு. முத்தை தரு, முத்தை தரு, முத்தை தரு. வேற எந்த ஒரு இதுவும் வரல பாருங்க. தன. அடுத்தபடியா அடுத்த துள்ளல் என்னன்னாக்கா பத்தித், ப இத்தி பத்தி, ப இத் ஒரு குறில், அதுக்கப்புறம் ஒரு ஒற்றெழுத்து, அதனால தத். மறுபடியும் ஒரு குறில், ஒரு ஒற்றெழுத்து, அதுக்கும் தத், தத் தத். அந்த பத்தித் அப்படிங்கிறதுக்கு சந்தம் தத் தத், அவ்வளவுதான். இது ஒரு சந்தம், தனித்து வந்த துள்ளலாக இருக்கிறது. தத்தத், அவ்வளவுதான். 2 சந்தம் இல்ல, ஏற்கனவே 2 சந்தம் வந்துச்சு. முத்தை திரு, இங்க பத்தித், அவ்வளவுதான். திருநகை அடுத்தது இருகுறில் இணைந்து வந்திருக்குது, அதனால தன தன, அந்த மாதிரி அந்த சந்தத்தை கொண்டு வரணும். இருகுறில் இணைந்து வந்தால் தன. நகை அது மாதிரி இருகுறில் இணைந்து வந்திருக்கு, அதுவும் தன. அப்ப தனதன. நல்லா இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு குடிப்ப புரிஞ்சுக்கிட்டோம்னா மற்றதெல்லாம் அதே மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி சொல்லி பார்த்தா புரிஞ்சிடும். மீண்டும் அதை சொல்கிறேன் பாருங்க. முத்தை தரு, தரு அப்படிங்கிறது தன. அப்ப என்ன அதனுடைய சந்தம், அந்த என்ன வருது? தத்தத்தன அப்படின்னு வருது. தத்தத்தன. அடுத்தது பத்தித் அப்படிங்கிறது தத்தத், ஒரு குறில், ஒரு ஒற்றெடுத்து, மற்றொரு குறில், ஒரு ஒற்றெடுத்து. தத்தத் திரு நகை தனதன. இப்ப உங்களுக்கு வேகமா மறுபடியும் சொன்ன அடுத்த சொல்றப்ப, அடுத்த குடிப்ப சொல்றப்ப உங்களுக்கு நல்லா புரியும். அத்திக்கிரை, அத்திக்கிரை, அத்திக் தத்தத் கிரை தன. சத் சத் சரவண, சரவண. அப்ப என்ன வரணுங்க? தன. அப்ப முதல் குளிப்பு என்ன வந்துச்சோ அதே மாதிரிதான் அடுத்த குளிப்பு. தத்தத் தனதன அப்படின்னு தான் வரணும். அடுத்து 3வது குழிப்பு என்ன இருக்கு? முத்திக்கொரு, தத்தத்தன, முத்திக்கொரு, தத்தத்தன. வித்துக் தத்தத் குருபர, குரு பர, தன தன. 3 குழிப்புகள் வந்துருச்சு. என்ன ஒரு சிறப்பா இருக்கும்னா, முதல் அந்த சந்தத்துல எப்படி வருதோ அதே சந்தம் தான் 3 குழிப்புலையும் வரணும். தத்தத்தன தத்தனதன, தத்தத்தன தத்தனதன, தத்தனதன தத்தனதன, அப்படிதான் வரும். தனிச்சல் என்ன வந்திருக்கு? தனதான அப்படின்னு வந்து இதுல என தன, அதான் தன. ஓ அப்படிங்கிறது தனியா நீட்டல் விகாரம், நீட்டல் இருந்திருக்குது, நெடில் வந்திருக்கு. அதுல தா அப்படின்னு வந்திருக்கு. தன தா
தும், அந்த மெய்யெழுத்த எப்பவுமே கணக்குல எடுத்துக்கூடாது. தும் தன தான, அவ்வளவுதான். ஒரு எழுத்தை மட்டும் எடுத்துக்கணும், விட்டுறல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த விளக்கத்துல நம்ம பாக்குறப்ப இது இந்த ஒரு கலை அப்படிங்கிறது எப்படி வந்திருக்குன்னா, இப்ப எதுகை என்ன வந்திருக்கு, இத்து வந்திருக்கு. அதை மறந்துடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 3 குழிப்பு அப்படின்னு வந்துச்சுனாக்க, முதல் குழிப்பு 3வது குழிப்பினுடைய முதல் அந்த இது வந்து சந்தம் எப்படி இருக்கணும்னாக்கா எழுத்தா இருக்கணும். மூ இருக்கு. 3வது குழிப்புல வந்து அதே மாதிரி முத்திக்கு ஒரு மூ இருக்கு பாருங்க. இதான் இந்த பாடலுடைய சிறப்பு. அதனாலதான் அந்த சந்தம் ரொம்ப முக்கியம். சந்தத்தாலதான் பொன்னப்பா எழுதப்படுகிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த முத்தை தருத எப்படி இந்த பாட்டு எப்படி பாடப்படுகிறது, எந்த சந்தத்துல சந்த குறிப்புல பாடப்படுகிறது அப்படின்னாக்கா, தத்தனதன 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 அடுத்த தனதான அப்படின்னு தான் பாடணும். ஒரு கலையை பாடுகின்ற பொழுது அதே மாதிரிதான் அடுத்த கலை. இந்த 2 கலைகள் சேர்ந்தால் ஒரு அடி என்று சொன்னோம். அப்ப இந்த முதல் கலையை பற்றி நன்றாக புரிந்து கொண்டால் அடுத்த கலை எப்படி இருக்கிறது என்று பாரால் அதுவும் அதே போல்தான் இருக்கு. அதுல என்ன பாடியிருக்கிறாருன்னா, முக்கற்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து வரும் 30 தமரும் அடிபேன அப்படின்னு இருக்கிறார். முக்கற்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 தமரும் அடிபேன அப்படின்னு இருக்கிறார். இந்த 2வது கலையில என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அங்க முதல்ல தத் தன முக்கற்ப மர்க்குச் அப்படின்னு இருக்கிறார். தத் சுருதியின் தனதன முற்பட்டது தத்தன கற்பி தத்தத் திருவரு தனதன 30 தத்தத் தனதன வர்க்கத் தத்தத் தமரும் தனதன அடிபேன. அடி பேயன்னா அங்க வந்து என போதும் அப்படின்னு இருந்தாங்க. இங்க அடி பேன தன தான, இந்த 2ம் சேர்ந்ததுதான் ஒரு அடி. இதுல இருந்து அப்ப ஒரு அடிங்கிறதுனாக்கா 3 மொத்தம் வந்து 6 குழிப்புகள் வந்திருக்கணும், 2 தனிச்சல் வந்திருக்கணும். இந்த 2ம் சேர்ந்ததுதான் ஒரு அடி. இப்ப ஒரு அடியில எதுகை என்ன பாடி இருக்கிறாரு, மோனை என்ன பாடி இருக்கிற, என்ன சொல்லி பாடி இருக்கிறாருன்னு பார்க்கணும். இத்து அப்படிங்கிற எதுகை வரணும். அப்ப 2வது அடிக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நினைக்கணும்னா, இத்து வந்து எதுகையா வருதா அப்படின்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப சிறப்பு. இத்து வரணும் 2வது அடியில, 3வது அடியிலும் இத்து வரணும், 4வது அடியிலும் இத்து வரணும். அது சரியா எழுதணும். அந்த குழிப்பு சந்தம் மாறவே கூடாது. என்ன சந்தத்தை பிடிச்சிருக்கிறாரு இந்த பாட்டுல அருணகிரிநாதர்? தத்தன அப்படியே மனசுக்குள்ள அப்படியே சொல்லிக்கிட்டு அப்படியே நெஞ்சு உருள அப்படியே கண்ணை மூடிட்டு சொன்னா அழகா இருக்கும். அதே மாதிரி இப்ப 2வது கலையில என்ன இருக்கிறாருன்னு பார்த்தோம். முற்பட்டது கற்பித்தருவரும் 30 தமரும் எனவோ அடிபேன அப்படின்னு இருக்கார். 2வது அடி போவோம். 10 தலை கணைதொடு ஒற்றை கிரிமத்து ஒருவருபட்ட பல்வட்டத்து எரியில் இரவாக அப்படின்னு பாடியிருக்கார். இத்து சரியா கொண்டாங்க. 10 தலை தத்த அடுத்தது தத் அப்படிங்கிற தத் தக் இருக்காரு. கணைதொடு தனத ஒற்றை கிரி தத்தன மத்தை தத்தத் பொறுதொரு பொறுத்தொரு பொறு இருகுறள் இணைந்து வந்திருக்கு. மறுபடியும் இருகுறள் இருக்கு. அதான் தன பட்ட பகல் பட்ட
பத்தற்பகல் தத்தன அந்த இல்ல வந்து நெய்யுற்று, அது தேவையில்லை. தத்தகிரியில் தனதன இரவாக தன தா ந சரியா வந்துருச்சு. இப்ப இதுல 3 அந்த குறிப்புகள்ல முதல் குறிப்புல வந்து முதல்ல என்ன சொல்லியிருக்கிறார், பால ஆரம்பிச்சிருக்கிறார் மோனை. அதே போல 3வது குறிப்புலையும் பா வந்திருக்கு. அங்க 10 தலை, இங்க பட்டப்பகல், அழகா இருக்காரு பாரு. அடுத்தது மறுபடியும் 2வது அடியினுடைய 2வது கலை, பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுபொருள் வச்சத்தோடு ரச்சித்தல்வதும் ஒரு நாளே அப்படின்னு இருக்கார். இது 2வது அடி. இப்ப 2வது அடியிலையும் நீங்க பாடுறப்பயே பிடிச்சுக்கலாம் அந்த சந்தத்தை. சரியா இருக்கா? தித்தித்தைய ஒத்த பறிவொத்த பதவைத்து பயிரவி திக்கொக்க கழுதாட அப்படின்னு இருக்கிறார். அப்ப அது வந்து 3வது அடியினுடைய முதல். அங்கேயும் தித்திக் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தித்தித்தைய எதுகை சரியா போட்டிருக்கார். தித்தித்தைய திக்கொக்க தி மோனை சரியா போட்டிருக்கார். திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு 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 தித்த பரவுதி என போத அப்படின்னு இருக்கிறார். இந்த 3வது அடி முடிஞ்சிருச்சு. இப்ப 4வது அடியில என்ன இருக்கிறார், அந்த எதுகை சரியா போட்டிருக்கார். கொத்து பறை கொட்ட இத்து எதுகை கொண்டாந்துருக்காரு பாருங்க. கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குத்தி புதை புக்கு பிடி என முது கூகை. கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குத்தி புதை புக்கு பிடி என முது கூகை. கற்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறவல பெருமாளே அப்படின்னு இருக்கிறார். இப்ப 4 அடி எதுகை இத்து ஒவ்வொரு கலையிலையும் அந்த மோனை அந்த சந்தம் தத்தனதன அது மாறவே கூடாது. ஒவ்வொரு அந்த குறிப்புலையும் மாறவே கூடாது. எல்லா குறிப்புலையும் தத்தனதன தான் இருக்கணும். வேற எதெல்லாம் மாறி வந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குறிப்பை பிடிச்சா, சந்தத்தை பிடிச்சா அந்த மாறவே கூடாது. தத்தனதன அப்படிங்கிறத மாறாம எழுதணும். அப்படி எழுதப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாடல் தான் அருணகிரிநாத பெருமான் அருளிய எழுதிய சொல்லக்கூடாது, அருளிய திருப்புகளினுடைய மிகச்சிறந்த ஒரு பாடல். இந்த பாடலை இப்ப உங்களுக்கு நான் ரொம்ப அனைமா புரியுற மாதிரி விளக்கமா நடத்தியிருப்பேன் அப்படின்னு நினைச்சிருப்பேன். இப்ப நான் ஒரு பாடல் வந்து தமிழை பற்றி எழுதினேன். முருகப்பெருமான் வந்து பற்றி அருணகிரிநாதர் எழுதியிருக்கிறார். நான் எனக்கு தமிழை பத்தி எழுதினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப முருகப்பெருமான், முருகன் என்றால் தமிழ் தானே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, முருகா ஒன்னதான் நான் அருணகிரிநாதர் இருக்காரு, நீ முருகன் என்றால் தமிழ் தானே அப்படின்னு நான் உன்னை நினைச்சுக்கிறேன், தவறா வச்சுக்காத, உன்ன பாடல நினைச்சுக்காத அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பாடலை அதே தத்தனதன அப்படிங்கிற அந்த சந்தத்திலேயே, அந்த வண்ண சந்த குறிப்பிலேயே எழுதியிருக்கேன். அதே சந்தம் தான், மாறவே இல்லை. தத்தனதன அதை அப்படியே பிடிச்சு கொண்டாந்தா எப்படி இந்த பாடல் வந்து தமிழை பற்றிய சிறப்பை தெரிகிற மாதிரி இந்த பாடல்ல கொஞ்சம் நல்லா புரியும் நம்மளுக்கு. அதுல வந்து ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் சொல்லணும். அதான் வில்லிபுத்தூராரு தடுமாறி போயிட்டார். அப்படின்னு சொன்னப்ப தடுமாறிட்டார், என்ன சொல்ல அர்த்தம் புரியலையே அப்படின்னு. வில்லிபுத்தாருக்கு அர்த்தம் புரியல. அருணகிரிநாதர் இந்த ஒரு பாடலை வந்து 1 மணி நேரம் நடத்தினாதான் புரியும். அந்த பாடலுக்கு விளக்கத்தை 1 மணி நேரம் 2 நேரம் நடத்தணும். அப்பதான் பாடலுடைய வரையறை இலக்கணத்தை மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கோம். வண்ணப்பா அந்த பா எப்படி எழுதப்படுகிறது அப்படிங்கிற மரபை மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கோம். அந்த பாடலுடைய விளக்கத்தை கேட்டோம்னா இன்னும் அற்புதமா 1 மணி நேரம் கேட்கலாம் அந்த பாடலுடைய விளக்கத்தை. ஆனா இப்ப நான் எழுதின இந்த பாடல் நல்லாவே எனக்கு புரியும். முத்து திரு சித்து தமிழோடு சக்தி பிரதித்தி திரும முத்து பெறவுற்று கூற மொழியாகும். நம்ம மொழி வந்து எப்படி முத்து திரு சித்து தமிழோடு
சக்தி தருதித்தி திருமண முத்து பெற உற்று தெளிவுற மொழியாகும். மிகச்சிறந்த மொழி, முத்து போன்ற சுத்து தமிழ், சக்தி தருகின்ற தமிழ். தமிழை பேச பேச வாழ்நாள் கூடிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க. தித்தி திருமண முத்து பெற உற்று தெளிவுற மொழியாகும். முக்தி பெற எத்திக்கு முனை முற்பட்டது பற்றி பொலிவுறு முற்று பெற வெற்றி படியன எனையாலும். இப்ப இங்கேயும் மூ அப்படிங்கிறது போட்டிருக்க, அந்த மூ மோனையாக இருக்கிறது. அந்த தத்தன அதுவும் சரியாக போட்டிருக்கேன். இங்க இந்த ரெண்டாவது கலையில, அதாவது அடியினுடைய ரெண்டாவது கலையில வந்து எனையாலும், எனை யாலும் தன தா ந அப்படிங்கிறதுல அப்ப ஒரு அடி முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது அடி முத்துக்கொரு கொத்து சரமதை உற்று தெளிகற்று பதிவென முற்று தருபத்து குரலதை உலகாலும் அப்படின்னு இருக்கு. 10 குரல் வந்து இந்த உலகத்தாலும் அப்படின்னு இருக்கு. அதான் அந்த பொருள். முத்துக்கொரு கொத்து சரமதை உற்று தெளி கற்றுப்பதி என முற்று தரு 10 குரலை உலகாலும். எத்தனை 1030 தான் 10 குரல் போதும், உலகத்தையே ஆண்டுறோம் அப்படிங்கிறாங்க. அதான் நான் சொல்ல வந்த கருத்து. அதனாலதான் இன்னைக்கு உலகத்தினுடைய எல்லாருக்கும் ஒரு பொதுமறையா திருக்குறளை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து கவி பட்டி உரு வெற்றி கவி கட்டு தமிழோடு முற்று பெரு சுப்பு கவி என மனமாலும். சுப்பு கவி பாவேந்தர் அவர் எப்படி பாடினார்? முத்துக்கவி பட்டு பொலிவுறும் அவருடைய பாடல். முத்துக்கவி பட்டு பொலிவுறு பட்டு போல பொலிவும் வெற்றி கவி அவர் வெட்டி கவி கட்டு தமிழோடு அவருடைய தமிழ் கட்டுத்தமிழ் கட்டுப்பட்ட தமிழ் முற்று பெரு சுப்பு கவி என மனமாலும். அதுக்கப்புறம் பாரதிதாசனை சொல்லியாச்சுன்னா பாரதியார சொல்லியாகும் இல்லையா? கொத்து கவியட்டை புறமதிலெட்டி பிடிதட்டி படியுறு கொட்டு கவி கொட்டி குவி என நமையாலும். போன வாரம் கூட பார்த்தோம். ஓட்டி விளையாடு பாப்பா, நம்ம ஆடுறாரு அந்த பாட்டுல. அப்படிப்பட்ட அந்த பாரதி மகாகவி என்று சொல்லக்கூடிய பாரதியை பற்றியும் எழுதியிருக்கிறாங்க. இப்ப 1, 2 முடித்துவிட்டு 3வது என்னுடைய முதல் கலை முடித்திருக்கிறேன். 2வது கலை கொட்டு பறை சத்த தொகை 8 தொகை பற்றி குதகு கொட்டச்செவி தொட்டு துடி என வழியாகும். அந்த சந்தம் மாறக்கூடாது. 8 தொகை அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கேன். இதுல 8 தொகை நூறு எவ்வளவு சிறப்பு. கொட்டு பறை சத்த தொகை 8 தொகை பற்றி தகு தகு கொட்டச்செவி தொட்டு துடி என வழியாகும். இந்த 8 தொகை நூல்களை படித்தால் அது நம்ம வாழ்க்கைக்கு வந்து வழியை கொடுக்கும். 8 தொகை அற்றினை குறுந்தகை 5 10 கரி பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு 8 படிச்சா போதும். அதான் அதனாலதான் அந்த பாட்டுல அப்படி சொல்லியிருக்கோம். 8 தொகை பற்றி தகு தகு கொட்டச்செவி கொட்டு துடி என வழியாகும். கடைசி 4வது அடி என்ன சொல்ல வரோம்? வித்தை கவி பெற்று கவியொரு கற்று பெற முற்று தெளிவுறு. முற்று தெளிவுறு படிச்சு தமிழை நல்லா படிச்சு வெற்றி கவி பற்றி தொற்று தொடு தொடு தொடு. வெற்றி கவி எந்த கவியா நீ நினைக்கிறியோ அவரை பற்றி தொடு தொடு கவி பாடும். ஒவ்வொருத்தரும் ஒரு சாயல்ல அவரை யாரை நினைச்சு குருவா ஏத்துக்கிறோமோ அந்த குருவா ஏத்தி அதை பாடணும் அப்படிங்கிறது. வித்தை கவி வெற்று கவி ஒரு கற்று பெற முற்று தெளிவுறு வெற்றி கவி பற்றி தொடு தொடு கவி பாடும். மாறக்கூடாது. தத்தன தத்தனதன தத்தன தத்தனதன தத்தனதன தன 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 அப்படிங்கிறது மாறக்கூடாது. கடைசியா 4வது அடியினுடைய 2வது கலை வெற்றி தரு பற்று கொடி. இது வெற்றியை தரக்கூடிய பற்று கொடி எது? தமிழ். பற்றி தொடு, அதனால அந்த தமிழை பற்றி தொடு. பக்க துணை, இது பக்கத்துல நமக்கு துணையா இருக்கும். வெற்றி பெறு, அதனால் நீ வெற்றி பெறுவாய். சொக்க தமிழோடு, அந்த சொக்குகின்ற தமிழோடு தினம் ஓதும், தினம் ஓதுப்பா அப்படின்னு எழுதி. இதுதான் என்னுடைய பாடலுடைய அந்த விளக்கம். வெற்றி தரு பற்று கொடி இது வெற்றி தொடு பக்க துணை இது வெற்றி பெறு சொக்க தமிழோடு தினம் போதும் தினம் போதும் தினம் போதும் அப்படின்னு அந்த பாடலை முடிப்பாங்க. நான் எழுதினதே ரொம்ப எனக்கு மிகவும் பிடித்த அந்த வரிகள்லயே வந்து அந்த அந்த சந்தத்தோட மிக அழகாக அங்க எப்படி அந்த பாடல் அருணகிரிநாதர் எழுதினது இருக்கா அது மாதிரி
நான் எழுதின அந்த பாடல்ல வந்து இதுதான் எனக்கு ரொம்ப சரியா இறைவன் எனக்கு தமிழனை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, கொட்டுப்பறை சத்தத்து இசையட்டு தொகை பற்றி தகுதகு கொட்டச் செவி தொட்டு துடியென அந்த கலை, அந்த கலையானது எப்படி இதெல்லாம் நமக்கு வந்து அப்படியே உருகி அப்படியே கொத்துப்பறை கொட்ட களமிசை குத்தி புதை பிடியன முது கூகை அப்படின்னு இருப்பார் அருணகிரிநாதர். இப்படி இந்த வண்ணப்பாடலோடு ஒரு அந்த சந்த குழிப்பை நாம் வண்ணப்பாடல் என்ற சந்தத்தை பிடித்து அந்த சந்தத்தினுடைய துழலை ஆக்கி எதை போறோமோ அதை ஆக்கி ஒரு குழிப்பை கொண்டு வந்து 3 குழிப்புகளும் ஒரு தனி சொல்லும் அமைத்து அவ்வாறு அமைக்கின்ற ஒரு கலையை 2 கலையாக மாற்றி அந்த 2 கலைகள் சேர்ந்த ஒரு அடியை 4 அடியாக மாற்றி எழுதப்படுவதுதான் வண்ணப்பா. இந்த வண்ணப்பாவை நாம் எழுதிவிட்டால் நமது எண்ணங்கள் எல்லாம் சிறந்தோங்கும். அந்த எண்ணங்கள் உடனடியாக நினைத்தவுடன் இதை எழுதிவிட முடியாது. அருணகிரிநாதர் 460க்கு மேல பாடல்கள் எழுதியிருக்கிறார். எம்பெருமானை பற்றி ஒவ்வொரு தலத்துக்கும் சென்று நினைத்தவாறு பாடிக்கொண்டே இருந்திருக்கிறார். கிளியாக மாறியிருக்கிறார், இல்லிப்புத்தோராரை வென்றிருக்கிறார், எம்பெருமானை தரிசித்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள். ஆக மிகச்சிறந்த ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அந்த அருணகிரிநாதர் எழுதிய அந்த திருப்புகள் கேட்க கேட்க நாம் மணக்கும், செவி இனிக்கும். அந்த வகையில எழுதப்பட்ட அந்த பாடலை தினந்தோறும் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறாங்க. அதுபோல நாம் தமிழை தினந்தோறும் ஓத வேண்டும் என்று நான் எழுதியிருக்கிறேன் என்னுடைய பாடலே. இது ஒரு எடுத்துக்காட்டு தான். இது போல 460 பாடல்களுக்கும் விளக்கம் நாம தர வேண்டும். அந்த ஒவ்வொரு பாடலை பத்தி விளக்கம் சொல்லி விளக்கம் அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கெல்லாம் பார்த்தோம்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு பாட்டுக்கு 1 மணி நேரம் ஆகும். அந்த இசை நம்மளுக்கு தேவை. வண்ணப்பாவுடைய சந்தம் தான் முக்கியம். சந்தத்தை பிடிச்சிருக்கோமா இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். சந்தத்தை சரியா பயன்படுத்தி இருக்கோமா. இந்த பாடல தன மாறவே கூடாது, மனசுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு பாட்டுலையும் சந்தம் மாறும். தனதன 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 அப்படின்னு இருக்கும் ஒரு சந்தம். தனதன 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 தனதான அப்படின்னு இருக்கும். இன்னொரு பாட்டுல எப்படி இருக்கும், தனத்தன தன தனதன தனன தனத்தன தனதன தனதன தனத்தன தனதன தனதன தனதான அப்படின்னு வரும். இப்படி இந்த சந்தத்தை கேட்கறதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு பாருங்க. இது ஏதோ என் குரல்ல நான் பாடி இருக்கிறேன். அதை நீங்க எப்படி இதை வந்து ஒரு பெண் குரல்ல சுதா ராமன் நினைக்கிறேன் அவங்க நேர்த்தி பாடினத இந்த அருணகிரிநாதர் பாடிய அந்த பாடலை நான் வந்து அந்த இதை கேட்டேன். அப்படியே மெய்மறந்து போகக்கூடிய அந்த நிலையில அவங்க அழகா பாடினாங்க. எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பாட தெரியாது. நான் வந்து மரபு பயிற்சி அந்த அந்த எப்படி வண்ணப்பா இலக்கணத்தை ஒட்டி இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும்தான் வைத்துதான் மனசுல நினைச்சு நான் பாடியிருக்கிறேன். நான் என்னுடைய கவிதைகளிலேயே நான் எழுதிய அந்த பாக்களிலேயே இந்த வண்ணப்பா என்னை மிகவும் என்னையே மெய்மலம் மறக்க செய்த ஒரு பாடலாக இதை நினைக்கிறேன். இது போல நிறைய பாடல்களை எழுத வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இன்னும் எழுதவில்லை. ஒரு பாடல் தான் எழுதினேன் வண்ணப்பாவில். நிறைய எழுத வேண்டும் என்று சொல்லி இந்த அரங்கம் இன்றைக்கு ஒரு வெண்பா என்று சொல்லக்கூடிய அந்த வெண்பாவிலே சிறந்த நமது சகோதரி அவர்களை இங்கே நாம் அழைத்து அவர்கள் வந்து உலக பண்பாட்டு மையத்தினுடைய சிறப்பாக இரா பாக்கியலட்சுமி அவர்கள் இங்கே வந்து நம்மை வாழ்த்தியது நாம் செய்த பாக்கியம் என்று எண்ணுகிறேன். அதுபோல இந்த நிகழ்வை சிறப்பாக வடிவமைத்து நெறிகாட்டி வழிகாட்டி செய்த ஐயா அவர்களுக்கும் அவரோடு இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து செய்கின்ற நமது ஆக்கு நிறைமதி சகோதரி அவர்களுக்கும் தமிழ் தாரகை சவுந்தினா அவர்களுக்கும் முனைவர் சி முருகசரசு அவர்களுக்கும் இந்த நிகழ்வை நேரலையில் நான் பாடிய அந்த நடத்திய அந்த பாடத்தை கேட்ட பாவலர் பெருமக்களுக்கும் இன்னும் பார்க்க இருக்கின்ற பாவலர் பெருமக்களுக்கும் என் தமிழனை கொடுத்த வரமாக இதை நினைத்து இதை நான் இன்றைக்கு இந்த பாடலை நான் அருணகிரிநாதரை நினைத்து நான் மனமுருகி நான் உங்களுடைய பாடலை விளக்கம் தருகிறேன். எந்த சிறுபிழையேனும் ஏற்படாமல் தடைபடாமல் வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். எம்பெருமானும் அதே போல எனக்கு உதவியதாக நான் எண்ணுகிறேன். நான் எழுதிய அந்த பாடலை உங்களிடம் தந்தேன். எனக்கு மனது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த அரங்கத்தை இப்பொழுது ஐயா அவரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் 45வது வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி ஐயா. ஒரு சிறப்பான அருணகிரிநாதர் பெரும் புகழை என்றென்றைக்கும் இடைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திருப்புகழை நம் நெஞ்சமெல்லாம் நெத்துருக்கி நிற்கின்ற திருப்புகழின் சிறப்புகளை எல்லாம் அவை நாமும் அப்படிப்பட்ட பெரும் புகழை ஈட்டுகின்ற திருப்புகழை போன்ற பாடல்களை எழுத முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் எழுத தூண்டுகின்ற பயிற்சியை நம்முடைய மரபு பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாலையா அவர்கள் வழங்கினார்கள். 44 அமர்வுகள் நம்முடைய பல்வேறு செய்திகளை நமக்கு நம்முடைய பாடல்களில் இருக்கின்ற இனிமை மட்டுமல்லாமல் தொன்மை மட்டுமல்லாமல் அதை நம்மாலும் இயலும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையை இந்த வகுப்புகள் உருவாக்குமேயானால் அதுதான் இதற்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நாம் நம்முடைய முன்னோர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள், சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள், கருமையான கருத்துக்கள், அழகான சொல்நயம் என்றெல்லாம் பாராட்டுகிறோம். ஆனால் அதையே பல காலம் காட்டிக் கொண்டிருப்பது என்பது நம்முடைய வளர்ச்சியாக நாம் கருத முடியாது. ஏனென்றால் நாம் அதை ஒட்டி இன்றைய காலத்திற்கு தக்கவாறு படைப்புகளை உருவாக்க வேண்டும். அவர்கள் முன்வைத்ததை நாம் முனைப்போடு தொடர்ந்து எடுத்து செல்லுகின்ற பொழுதுதான் அவர்களுக்கும் பெருமை, நமக்கும் பெருமை, நாம் வாழுகின்ற காலத்திற்கும் பெருமை. எனவே நம்முடைய முன்னோர்கள் அதை எழுதியிருக்கிறார்கள், இதை பாடியிருக்கிறார்கள் என்று அதையே நாம் மனனம் செய்து ஒப்பித்துக் கொண்டிருப்பது நாம் போதிய பயிற்சியை பெறவில்லை அல்லது ஆர்வத்தை அக்கறையை உருவாக்கவில்லை, செலுத்தவில்லை என்ற பொருளில் அமைந்துவிடும். எனவே நம்மாலும் அதை போன்ற பாடல்களை படைக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையை தமிழ் நமக்கு தந்திருக்கிறது. அதை நாம் செயல்படுத்துகின்ற திண்மையை பெற வேண்டும். நாம் அந்த பாடலில் இருக்கின்ற இனிமையை, சுவையை, கருத்து வளத்தை, பொருள் செறிவை நாம் உணர்கின்ற பொழுது அதனுடைய அந்த இனிமை குன்றாமல் நாம் அதே வகையான பாடலை படைப்பதற்குரிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டிய பயிற்சியை வழங்குவதுதான் இந்த எழுதவா வகுப்பினுடைய இலக்காக இருக்கிறது. எனவே அந்த இலக்கை உணர்ந்து கொண்டு அந்த இலக்கை நிறைவேற்றுகின்ற விருப்பத்தோடு இந்த பயிற்சியில் பங்கெடுத்தால் நாமும் அதை செய்ய முடியும். எல்லோரும் எல்லாவற்றிலும் எடுத்தவுடன் சிறப்பாக செய்துவிட முடியும் என்று நம்புவது நல்லது. ஆனால் அது உண்மையாக இருக்க சில நேரங்களில் முடியாது. எனவே தொடர் முயற்சிகளும் பயிற்சிகளும் அதைவிட நம்முடைய செயலை நாம் நிறைவாக செய்கிறோமா என்கின்ற ஒரு சரிபார்ப்பை மற்றவர்களிடம் அதை காட்டி அவர்களிடம் அதற்குரிய ஆலோசனையும் அறிவுரையும் பெறுகின்ற பொழுதுதான் அது அடுத்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்லும் ஒரு சிறந்த பாவலனாக உருவாக்கும். எனவே நாம் தொடர் முயற்சியும் அதற்குரிய பயிற்சியும் நாம் பெற வேண்டும். அதற்கு இந்த எழுதவா என்கின்ற இணைய வழி வகுப்பு ஏதாவது ஒரு வகையில் பயன்படுமே ஆனால் அனைத்து இந்திய தமிழ்ச் சங்கம் இந்த நிகழ்ச்சியை அமைத்ததனுடைய பெருமையை பெற்றதாக நாங்கள் கருதுவோம். அந்த வகையில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் எழுதவா பயிற்சி வகுப்பில் பங்கெடுத்து சிறப்பான ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுக்கு அனுசரணையாக விளங்குகின்ற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் சார்பில் மீண்டும் தெரிவித்து இன்றைய அமர்வை சிறப்பாக நடத்தி தந்த பாவலர் மாமணி கோவிந்தராசன் பாலையா அவர்களுக்கும் அதை போலவே இன்றைக்கு ஒரு நல்ல வரவேற்புரையை வழங்கி வாழ்த்துறையாக அதை சொன்னாலும் அது ஒரு வரவேற்புரையை போன்ற
ஒரு உரையாக அந்த உரையை அமைத்து தன்னுடைய உணர்வின், தன்னுடைய உள்ள கிடக்கையின் எழுச்சிகளை வெண்பா இரா பாக்கியலட்சுமி அவர்கள் அவருக்கே உரித்தான எளிமையோடு, அவர் எப்பொழுதும் வெண்பாவை போலவே அவர் சுருக்கமாக பேசுபவர். எனவே அதனால்தான் இன்றைக்கும் தன்னுடைய கருத்துக்களை சுருக்கமாக சொன்னார். பொதுவாகவே அவர் பேசுவதை விட செயலில் தன்னுடைய நினைப்பையும் நேரத்தையும் செலவிடுபவர். அப்படிப்பட்டவர் இன்றைய நிகழ்ச்சிக்கு பங்கெடுத்து நம்மோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்கியதற்காக அவருக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து இன்றைய அமர்வை நிறைவு செய்கிறேன். அடுத்து 45வது வகுப்பில் நாம் அனைவரும் ஒருங்கிணைவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தமிழ் இலக்கியம் சார்ந்த இது போன்ற தரமான பதிவுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே கண்டு மகிழ எப்பொழுதும் இணைந்திருங்கள். உங்கள் கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்தில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.